கோலியாத்துங்கிறவன் ஒரு மனுஷன், ஒரு சிங்கிள் ப்ராப்ளம். ஆனா இந்த ஒரு மனுஷனால ஒரு தேசமே என்ன பண்ணி கொண்டு இருக்கிறது? பயந்து கொண்டு இருக்கிறது. சகோதர சகோதரியே, இன்றைக்கு நாம் செய்கிற பாவத்தை குறித்து நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். நான் என்ன பெருசா நான் செஞ்சுட்டேன், நான் செய்யற இந்த சின்ன பாவத்தினால என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன பெரிய அதாவது பிரச்சனை வந்துடும், என்ன பெரிய ஒரு ப்ராப்ளம் வந்துடும். நான் சிகரெட் குடிக்கிறதுனால யாருக்கு பிரச்சனை வந்துடும், நான் குடிக்கிறதுனால யாருக்கு பிரச்சனை வந்துடும், நான் பேசுற கெட்ட வார்த்தையினால யாருக்கு பிரச்சனை வந்துடும், நான் போகிற இச்சையின் காரியங்களால யாருக்கு பிரச்சனை வந்துடும், நான் பார்க்கிற ரகசிய ஆபாச படங்கள்னால யாருக்கு பிரச்சனை வந்துடும். அப்படி இல்லை நீங்களும் நானும் நினைக்கிறது உண்டு. நல்லா கவனிங்க, என்னைக்குமே ஒரு மனிதனுக்குள்ளே பாவம் வருகுது அப்படின்னு சொன்னா ஒருபோதும் அந்த பாவம் அந்த மனுஷனோடு நின்று போவது இல்லை. அதனுடைய கான்சிக்வன்ஸ், அதனுடைய இம்பாக்ட், அதனுடைய தாக்கம் அவனை சுற்றி உள்ள ஒவ்வொருவருக்கும் பிரச்சனையை கொண்டு வரும். நான் பண்ற ஒவ்வொரு காரியமும் என்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேத்துக்கும் பிரச்சனை கொண்டு வரும். என் குடும்பத்துக்கு பிரச்சனை கொண்டு வரும், என் ஊர்ல பிரச்சனை கொண்டு வரும், என் சபைக்குள்ள பிரச்சனை கொண்டு வரும். எல்லாவற்றிற்கும் மேல என் தேவனுடைய நாமத்தை தூஷணத்துக்கு என்ன பண்ணும்? கொண்டு செல்லும். இதுதான் பாவத்தினுடைய இம்பாக்ட், தாக்கம். கோலியாத்துங்கிற ஒரு மனுஷன், ஒரு ராஜா பயந்து போய் நிற்கிறான், ஒரு ராணுவ வீரர்கள் பயந்து போய் நிற்கிறாங்க, ஒரு இஸ்ரவேல் தேசமே பயந்து போய் நிற்குது. எல்லாருமே அந்த பயத்துக்குள்ளாக போறாங்க. இதுதான் தாக்கம். ஆனா எப்ப கோலியாத் விழுந்து போகிறானோ அப்பொழுது தேசம் கொண்டாட ஆரம்பிக்கிறது, மகிழ்ச்சி அடைய ஆரம்பிக்கிறது. ஒரு மனிதன் பாவத்திலிருந்து மனம் திரும்பும் பொழுது, பாவத்தை ஜெயிக்கும் பொழுது அவன் மாத்திரம் சந்தோஷப்படுகிறது இல்ல, அவன் குடும்பம் சந்தோஷப்படுகிறது, அவனுடைய தாய் தகப்பன்மார்கள் சந்தோஷப்படுகிறார்கள், அவனுடைய பிள்ளைகள் சந்தோஷப்படுகிறார்கள், அவனுடைய ஊர் சந்தோஷப்படுகிறது, அவனுடைய சபை சந்தோஷப்படுகிறது, எல்லாவற்றிற்கும் மேல பரலோகம் சந்தோஷப்படுகிறது. ஹல்லேலூயா.